Hello everyone. நான் தினேஷ் குமார் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம ஜெய் கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்றதுக்கு தேவையான பேசிக் வெக்டர் ஆபரேஷன்ஸை புரிஞ்சுக்க போறோம். We can start with the physical quantity. Physical quantity அப்படின்னா பார்த்தீங்கன்னா anything that is quantifiable. எதெல்லாம் நம்மளால மெஷர் பண்ண முடியுமோ quantify that means measurable. ஸோ எதெல்லாம் நம்ம மெஷர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம physical quantityன்னு சொல்லலாம். எதெல்லாம் மெஷர் பண்ண முடியாதோ லைக் நம்ம ஹாப்பினஸ், சேட்னஸ் இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம எதை வச்சுமே மெஷர் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நான் மெஷரபிள் திங்ஸ். இந்த மாதிரி நான் மெஷரபிள் திங்ஸ் நம்ம ஒரு குவான்டிட்டின்னு சொல்ல முடியாது. இப்போ எதெல்லாம் குவான்டிட்டின்னு சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இப்போ லென்த்தை மெஷர் பண்ண முடியும், டைமை மெஷர் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த மாதிரி எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமோ இந்த குவான்டிட்டி தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்றோம். இந்த பிசிக்கல் குவான்டிட்டியை பத்தி படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை லாஸ்மே இந்த பிசிக்கல் குவான்டிட்டி கிடைப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். ஃபார் எக்ஸாம்பிள், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி எடுத்துக்கோங்க. இது ஒரு மாஸ், இது ஒரு மாஸ். இந்த ரெண்டு மாஸ் கிடைப்பட்ட அந்த கேப் ஆரா இருக்க பட்சத்துல இந்த ரெண்டு மாஸ்க்கு இடையில ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அந்த அட்ராக்ஷனை நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி கொடுக்குது. எப்படி கொடுக்குதுன்னா F ஈக்குவல் டு gm1 m2 by r ஸ்கொயர்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். இந்த லாவை நம்ம யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவோம். இந்த லால we have so many physical quantities. ஓகே, இந்த physical quantities வச்சுதான் ஓகே அது கிடைப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க முடிஞ்சது நம்மளால. இது மாதிரி ஒரு பிசிக்கல் லாவை நம்ம வெரிஃபை பண்ணணும்னாலோ அதை உருவாக்கணும்னாலோ we have to measure something. கரெக்டா? ஸோ அல்டிமேட்டாக அப்போ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம ரெண்டாக பிரிக்க முடியும். எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் வெக்டார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில நம்ம உலகத்துல நிறைய பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கு. அதுல ஒரு பர்டிகுலர் ஒரு செட் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டியை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம நம்பர்ஸை மட்டும் சொன்னாலே போதும், நியூமரிக்கல் வேல்யூஸை மட்டும் சொன்னாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கடைக்கு போயிட்டு ஆப்பிள் வாங்குறீங்க ஆர் ஆரஞ்சு வாங்குறீங்க. 10 kg ஆப்பிள், 5 kg ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா? இந்த 10 kg 5 kg அப்படின்ற இந்த டேட்டாஸ்லயே ஆப்பிளை பத்தி, அதாவது மாஸை பத்திய ஃபுல் டேட்டாஸும் அடங்கிடும். ஸோ நம்ம மாஸை ஸ்பெசிஃபை பண்றதுக்கு இந்த நியூமரிக்கல் வேல்யூவை தவிர வேற எதுவுமே தேவைப்படலை இல்லையா? ஸோ அப்போ ஒரு கிவன் பிசிக்கல் குவான்டிட்டியை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நியூமரிக்கல் வேல்யூ மட்டுமே சஃபிஷியண்டா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான பிசிக்கல் குவான்டிட்டி தான் ஸ்கேலார் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவோம். we have so many physical quantities. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மாஸ், டைம், டெம்பரேச்சர், ஓகே, டிஸ்டன்ஸ், ஸ்பீட், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஏரியா, வால்யூம், டென்சிட்டி போயிட்டே இருக்கும். we have so many scalar quantities. ஓகே, ஸ்கேலார் ஃபைன். இப்போ வெக்டார்னா என்னன்னு பாருங்களேன். சில பிசிக்கல் குவான்டிட்டியை டிஸ்கிரைப் பண்றதுக்கு in addition to the numerical value we also have to specify the direction in space. அதாவது அந்த பிசிக்கல் குவான்டிட்டி எந்த டைரக்ஷன்ல ஆப்ரேட் ஆகுது அப்படின்ற அந்த டைரக்ஷனையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்பதான் அந்த பிசிக்கல் குவான்டிட்டியை ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணதாகும் அது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு பாடி. இந்த பாடி மேல ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோர்ஸோட வேல்யூ 10 நியூட்டன், நியூமரிக்கல் வேல்யூ. பட் இந்த நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் அந்த ஃபோர்ஸை கம்ப்ளீட்டா டிஸ்கிரைப் பண்ணல. பிகாஸ் இந்த 10 நியூட்டன் இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆச்சுன்னா அது இந்த பாடியை இந்த டைரக்ஷன் ஆக்சிலேட் பண்ணும். அதே 10 நியூட்டன் இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆச்சுன்னா அந்த பாடியை இந்த டைரக்ஷன் ஆக்சிலேட் பண்ணும். ஸோ தட் மீன்ஸ் ஃபோர்ஸோட நியூமரிக்கல் வேல்யூ மட்டுமே ஃபோர்ஸை கம்ப்ளீட்டா டிஸ்கிரைப் பண்ணல. ஸோ இன் அடிஷன் டு தட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆப்ரேட் ஆகுது அப்படின்ற அந்த டைரக்ஷனையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்பதான் ஃபோர்ஸை ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணதான் அர்த்தமாகும். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் இருக்கக்கூடிய பிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். ஸோ we have so many vector quantities. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ், வெலாசிட்டி, ஓகே, ஆக்சலரேஷன், ஓகே, மொமெண்டம், இந்த மாதிரி நிறைய வெக்டர் குவான்டிட்டிஸுமே இருக்கு. இது எல்லாத்துக்குமே டைரக்ஷன் இருக்கு, இது எதுக்குமே டைரக்ஷன் கிடையாது.
நீங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு குவான்டிட்டிக்கு டைரக்ஷன் இருக்கு அப்படின்றதுக்காகவே அது வெக்டரா குவாலிஃபை ஆகாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, டைம் எடுத்துக்கோங்க. டைம்க்கு டைரக்ஷன் இருக்கு. ஆப்வியஸா பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சர நோக்கி போயிட்டு இருக்கு டைம். ஸோ டைம்க்கு ஒரு டைரக்ஷன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அப்ப டைம்ன்றது வெக்டர் குவான்டிட்டி தானே சேர்த்திருக்கணும். ஏன் அது ஸ்கேலால சேர்த்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிகாஸ் டைம்க்கு டைரக்ஷன் இருந்தாலும், ஆ அதே மாரி டைம் மட்டும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் டேக் த கரண்ட். கரண்ட்ன்றது ஸ்கேலார் குவான்டிட்டி தான். கரண்ட் ஒரு வயர்ல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் ஆப்வியஸா ஒரு பர்ட்டிகுலர் டைரக்ஷன் தான் போயிட்டு இருக்கும் இல்லையா? அப்ப கரண்ட் அப்படின்றதும் ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான் சேர்த்திருக்கணும். அப்புறம் ஏன் ஸ்கேலால சேர்த்திருக்காங்க அப்படின்னா, ஸோ ஈவன் தோ இந்த டைம்க்கும், கரண்ட்டுக்கும் டைரக்ஷன் இருந்தாலும், ஸ்டில் அது ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன ஒபே பண்ணாது. அதாவது ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன் அப்படின்ற நான் என்னன்ற லேட்டரா இல்லஸ்ட்ரேட் பண்றேன். இப்போதைக்கு இந்த ஐடியா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி. இட்ஸ் லைக் இது வந்து ஒரு வயர், இது வந்து ஒரு வயர். இந்த வயர்ல ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது. I1ன்ட்டு. இந்த வயர்ல ஒரு I2ன்ற கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜங்ஷன்ல இருந்து பிரிஞ்சு இன்னொரு வயர் இப்படி போகுது. அப்ப இந்த வயர்ல எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த 2 கரண்ட்டும் இந்த இடத்துல மெர்ஜ் ஆயிட்டு, ஃபைனலா பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்னது? I1 பிளஸ் I2. அப்ப இந்த கரண்டோட ரிசல்டன்ட் கரண்டோட வேல்யூவை கெட் பண்றதுக்கு நம்ம சிம்பிளி ஸ்கேலார் அடிஷன் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். இல்லையா? ஸ்கேலார் அடிஷன் என்னது? 2 நம்பர்ஸ் ஆட் பண்ற மாரி கரண்ட் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஸ்கேலார் அடிஷன ஒபே பண்ணக்கூடியது வெக்டார்ஸ் கிடையாது ஆப்வியஸா. வெக்டார் அடிஷன்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். 2 வெக்டார்ஸ நம்ம இந்த மாதிரி ஸ்கேலார்ஸ் ஆட் பண்ற மாதிரி சிம்பிளா ஆட் பண்ண முடியாது. அதுக்கான ரூல் ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டர் அடிஷன் சொல்லுவோம். அந்த ரூல ஒபே பண்ணாத எந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியும் ஈவன் தோ அதுக்கு டைரக்ஷன் இருந்தாலும் ஸ்டில் இட்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி தான். ஓகே. ஒரு வெக்டார இந்த மாதிரி லைன் செக்மெண்ட் மூலமா நம்ம இண்டிகேட் பண்ண முடியும். இது வந்து ஒரு லைன் செக்மெண்ட். அந்த லைன் செக்மெண்டோட ஒன் எண்ட்ல ஒரு ஆரோ ஹெட் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்மளால ஒரு வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இந்த ஆரோ ஹெட் இருக்கு இல்லையா? இந்த ஆரோ ஹெட் அந்த பிசிக்கல் குவான்டிட்டி, அந்த வெக்டார் குவான்டிட்டி எந்த டைரக்ஷன்ல ஆப்ரேட் ஆகுது அப்படின்ற அந்த டைரக்ஷன்ல இந்த ஆரோ ஹெட்டும் அந்த லைன் செக்மெண்ட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வெக்டரை நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். அண்ட் ஆல்சோ இந்த ஆரோவோட லென்த் இருக்கு இல்லையா? இந்த ஆரோவோட லென்த், இந்த லைன் செக்மெண்டோட லென்த், இந்த லென்த் எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா லென்த் ஆஃப் திஸ் line segment simply equal to magnitude of the vector quantity. So in other words, இப்போ இது ஒரு பிளாக் இருக்குங்க. இந்த பிளாக் மேல ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இந்த டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன்ல ஆப்பரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் அதை பிக்சர்ல இண்டிகேட் பண்ணிட்டேன். இது மாதிரி இப்போ 20 நியூட்டன் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட வேல்யூ, இதோட லென்த் மாதிரி ட்வைஸ் த லென்த் உள்ள ஒரு வெக்டரை நான் ரெப்ரசன்ட் பண்ணணும். அண்ட் இந்த ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆப்பரேட் ஆகுது. ஸோ தட் மீன்ஸ் அந்த டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆப்ரேட் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல நான் ஆரோ ஹெட்டை நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வெக்டர்ஸ் யூஸ்வலாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் சம்டைம்ஸ் ஒரு பேஜுக்கு வெளியே ஒரு வெக்டர் வெளியே வருது. இப்போ இந்த போர்டு இருக்குல்ல, இந்த போர்டோட பிளேனுக்கு வெளியே ஒரு வெக்டர் குவான்டிட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாட் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அந்த ஆரோ ஹெட்டை நீங்க முன்னாடி இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு பாயிண்ட் மாரி தெரியும். இதே இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி இந்த பேஜுக்கு உள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அத நம்ம எக்ஸ் மாரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த மாரி ஒரு வெக்டர் பேஜுக்கு வெளியே வருது அப்படின்னா, கமிங் அவுட், கோயிங் இன்சைட். ஒரு வெக்டர் பேஜுக்கு வெளியே வருதுன்னா, இந்த மாரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். பேஜுக்கு உள்ள போது, ஆப்பரேட் ஆகுது. உள்ள இந்த மாரி டைரக்ஷன் ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அதை எக்ஸ் மாரி சிம்பல் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணுவோம். வெக்டரை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதோட சிம்பல் வைஸ். யூசுவலா எய்தர் இந்த மாரி போல்ட் ஃபேஸ் லெட்டர்ஸ் மூலமாவோ, ஆர் நார்மல் லெட்டர்ஸ்க்கு மேல இந்த மாரி ஒரு ஆரோ சிம்பல் மூலமாவோ நம்ம வெக்டர் அது குவான்டிட்டி அப்படின்றத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு நார்மல் சிம்பலுக்கு மேல இந்த மாரி ஒரு ஆரோ ஹெட்
arrow line நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த குவாண்டிட்டி வெக்டர் குவாண்டிட்டி அப்படின்னு அர்த்தம் அது லிட்டரலி. ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ். ரெண்டு வெக்டர்ஸ், ஓகே, இது ஏ வெக்டர்னு வச்சுக்கோங்க அண்ட் இது பி வெக்டர்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு வெக்டர்ஸும் ஈக்குவல் வெக்டர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம்னா இந்த ரெண்டு வெக்டரோட மேக்னிடியூட், அதாவது இதோட வேல்யூ சேமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட், அந்த ரெண்டு வெக்டர்ஸும் சேம் டைரக்ஷனில் ஆப்ரேட் ஆகணும். செகண்ட். தேர்ட் கண்டிஷன், அந்த ரெண்டு வெக்டர்ஸும் சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ரெப்ரசன்ட் பண்ணணும். இந்த மூணு கண்டிஷன் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ தான் அந்த ரெண்டு வெக்டர்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக சொல்ல முடியும். இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ், ரைட்? இதில் ஏதாவது ஒன்று சேமாக இல்லாட்டினா கூட அது அன்ஈக்குவல் வெக்டர்ஸ் சிம்பிளி. இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. இங்க ஏ வெக்டர் பி வெக்டர்ஸ் இருக்கு. ரெண்டோட டைரக்ஷனுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரே டைரக்ஷன்ல ஆப்ரேட் ஆகக்கூடிய இந்த டூ வெக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேரலல் வெக்டர்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இதோட மேக்னிடியூட் சேமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி ஒரே டைரக்ஷன்ல ஆப்ரேட் ஆகக்கூடிய டூ டிஃப்ரெண்ட் ஆர் சேம் மேக்னிடியூட் உள்ள வெக்டரை நம்ம பேரலல் வெக்டர்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டூ வெக்டர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதுன்னா இந்த காம்போவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ்னு சொல்லுவோம். கொலினியர் வெக்டர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ரெண்டு வெக்டர்ஸ் இருக்கு. இது ஒரு பாடி இருக்கு. இந்த பாடி மேல நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. பட் இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே ஒரே லைன்ல லயாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வெக்டர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஒரு சிங்கிள் லைன்ல கன்ஃபைன் ஆகுதுன்னா இந்த வெக்டர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கொலினியர் வெக்டர்ஸ்னு சொல்லுவோம். கோப்ளானர் வெக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோப்ளானர் வெக்டர்ஸ் இப்போ இது வந்து ஒரு பிளேன் XY பிளேன். ஜஸ்ட் இமேஜின் இந்த XY பிளேன்ல நிறைய வெக்டர்ஸ் ஆப்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல. ஸோ ஈவன் தோ இந்த எல்லா வெக்டர்ஸும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல ஆப்ரேட் ஆனாலும் இந்த எல்லா வெக்டர்ஸும் XY பிளேன்ல மட்டும்தான் லை ஆகுது இல்லையா. இப்போ ஒரே பிளேன்ல லை ஆகக்கூடிய இந்த கலெக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கோப்ளானர் வெக்டர்ஸ்னு சொல்லுவோம். இங்க இந்த ABC அப்படின்ற இந்த மூணு வெக்டர்ஸுமே XY பிளேன்ல தான் லை ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ வெக்டர். ஜீரோ மேக்னிடியூட் வெக்டரை நம்ம நல் வெக்டர் ஆர் ஜீரோ வெக்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த வெக்டருக்கு மேக்னிடியூட் என்னது ஜீரோ. ஸோ அதை எய்தர் ஜீரோன்ற மாதிரியோ ஆர் ஜீரோ வெக்டர்ன்ற மாதிரியோ நம்ம அதை இண்டிகேட் பண்ணலாம் ஜென்ரலி. இந்த ஜீரோ வெக்டரோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜீரோ வெக்டரோட எனி ஃபைனட் வெக்டரை நீங்க ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபைனட் வெக்டரே கிடைச்சிடும் திருப்பி. இந்த ஜீரோ வெக்டரோட எனி ஸ்கேலார் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்னா அகெயின் நல் வெக்டர் கிடைச்சிரும். இங்க ஏன்றது ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்ப ஜீரோ நல் வெக்டரோட ஒரு ஏ மீன்ஸ் ஒரு 4 இருக்கலாம் 5 இருக்கலாம், ஏதோ ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி நான் மல்டிப்ளை பண்றேன்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்னா அகெயின் நல் வெக்டர் கிடைச்சிரும். ஓகே, அண்ட் ஆல்சோ எந்த ஒரு வெக்டர் ஃபைனட் வெக்டரோட நல் வெக்டரை நான் மல்டிப்ளை பண்றேன், டாட் ப்ராடக்ட் எடுக்கிறேன்னா ஓகே எனக்கு என்ன வரும்னா மறுபடியும் நல் வெக்டரே கிடைச்சிரும். ஸோ இதுதான் ஜீரோ வெக்டரோட ப்ராப்பர்ட்டி ஜென்ரலி. நெக்ஸ்ட் டு தட் we can move on to the யூனிட் வெக்டர் ஐடியா. இப்போ இது வந்து ஒரு வெக்டர்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே தட் இது A வெக்டர்.
இந்த A வெக்டரோட மேக்னிடியூட் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ, அந்த வேல்யூவை ஏன்னு வச்சுக்கலாம் நம்ம சிம்பிளி. ஓகே, இப்போ இந்த வெக்டரை அதோட மேக்னிடியூடோட இந்த வெக்டரை அதோட மேக்னிடியூடால டிவைட் பண்ணா ஒரு வெக்டர் கிடைக்கும் இல்லையா, தட்ஸ் கால்ட் அஸ் யூனிட் வெக்டர். அப்போ இந்த A வெக்டரை அதோட வேல்யூவால டிவைட் பண்ணிட்டோம்னா அந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு யூனிட் மேக்னிடியூட் உள்ள ஒரு வெக்டர் கிடைச்சிரும். தட்ஸ் கால்ட் அஸ் யூனிட் வெக்டர். ஸோ இதுதான் யூனிட் வெக்டர். இதை A கேப்ன்ற சிம்பிள் மூலமா சொல்லுவோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் கேப். ஓகே, யூனிட் வெக்டருக்கும் நார்மல் வெக்டருக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னா, நார்மல் வெக்டருக்கு மேல நம்ம வெக்டர் சிம்பிள் போட்டிருப்போம், யூனிட் வெக்டருக்கு மேல கேப் சிம்பிள் போட்டிருப்போம். எந்த ஒரு வெக்டரையும் அதோட வேல்யூவால டிவைட் பண்ணிட்டோம்னா, அதோட வேல்யூவால டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், யூனிட் வெக்டர் கிடைச்சிரும். தட்ஸ் இட். இந்த யூனிட் வெக்டர் நம்ம பொதுவா எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, டைரக்ஷனை இண்டிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் யூனிட் வெக்டருக்கு டைமென்ஷன்ஸ் கிடையாது, அதனால. Apart from that, we have a axial vector. Axial vectors எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பிசிக்ஸ்ல ரொட்டேஷனல் எஃபெக்ட்ஸ், ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ், அதுல ஸ்பெசிஃபிக்கா இந்த ரூல் யூஸ் பண்ணுவோம். இது வந்து y ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க, இது x ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க, இது z ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு பாடி ரைட் இங்க இருந்து இப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தீட்டா ட்ரையாங்கிள் ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரொட்டேஷன், இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம வெக்டோரியலா இண்டிகேட் பண்ண முடியும். எப்படி இண்டிகேட் பண்ண முடியும்னா, அந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ஃபினிட்லி ஸ்மாலரா இருக்க பட்சத்துல அது ஒரு வெக்டோரியல் நோஷன் கொடுக்க முடியும். ஸோ அந்த வெக்டோரியல் நோஷன் நம்ம எப்படி கொடுப்போம்னா, ஒரு ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, அந்த ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூவை இந்த டைரக்ஷன்ல நம்ம சுத்துறப்போ அது எந்த டைரக்ஷன்ல அட்வான்ஸ் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல நம்ம ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அதே தான் ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்சலேஷன், இந்த எல்லாத்துக்கும் இந்த இடம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூவை நம்ம இந்த டைரக்ஷன்ல நம்ம ட்விஸ்ட் பண்றப்போ, ரொட்டேட் பண்றப்போ அது எந்த டைரக்ஷன்ல அட்வான்ஸ் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல நம்ம அதை இண்டிகேட் பண்ணிக்கலாம், அந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரியான சூடோ வெக்டர்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சியல் வெக்டர்ஸ்னு சொல்லுவோம். பிகாஸ் இந்த வெக்டர்ஸை பொறுத்தவரை உண்மையிலே அந்த டைரக்ஷன்ல அந்த குவான்டிட்டி ஆப்ரேட் ஆகல, பட் நம்மளோட கன்வென்ஷன்ஸ்க்காக இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ டைரக்ஷன்ல ஒரு பாடி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா, அண்ட் இந்த டைரக்ஷன்ல நம்ம அந்த வெக்டர்ஸ்க்கு நம்ம டைரக்ஷன் அசோசியேட் பண்றோம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான வெக்டர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சியல் வெக்டர்ஸ்னு சொல்லுவோம். நம்ம ஏரியாவுக்கும் ஒரு வெக்டர் நோஷன் கொடுப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி நான் சொன்னப்போ ஏரியான்றது ஸ்கேலார் சொல்லி சொன்னேன் இல்லையா, ஸோ ஏரியா மட்டும் ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயம். பிகாஸ் பிசிக்ஸ்ல சம்டைம்ஸ் ஏரியாவை நம்ம ஒரு வெக்டர் குவான்டிட்டி மாதிரி டீல் பண்ணிக்கிறோம், அதர் டைம்ஸ் ஏரியாவை ஸ்கேலர் குவான்டிட்டி மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் அவர் யூசேஜ் நம்ம ஏரியாவை வெக்டர் மாதிரியோ ஆர் ஸ்கேலர் மாதிரியோ ட்ரீட் பண்ணிக்கிற முடியும். ஏரியா வெக்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்க, ஒரு ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளோட லென்த் 5, பிரெத் 2ன்னு வச்சுக்கோங்க. இதோட ஏரியா வேல்யூ என்னது 10, கரெக்டா, 10 மீட்டர் ஸ்கொயர். பட் ஏரியா வெக்டர் நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுவோம்னா, ஏரியாவோட பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல நம்ம ஒரு யூனிட் வெக்டர் டிஃபைன் பண்ணிக்கலாம். அந்த யூனிட் வெக்டர் n கேப்னு எடுத்துக்கலாம். ஏரியா வெக்டர் எப்படி டிஃபைன் பண்றோம்னா, ஓகே, ஏரியாவோட வேல்யூவை இந்த யூனிட் வெக்டரால மல்டிப்ளை பண்றோம்னா ஒரு வெக்டர் கிடைக்கும் இல்லையா, ஏரியாவோட வேல்யூவை இந்த யூனிட் வெக்டரால மல்டிப்ளை பண்றப்போ கிடைக்கக்கூடிய அந்த குவாண்டிட்டி தான் என்னது, இட்ஸ் கால்ட் அஸ் ஏரியா வெக்டர். ஸோ இந்த மாதிரி தான் ஏரியா வெக்டர் நம்ம டிஃபைன் பண்றோம் பிசிக்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா. ஓகே, நெக்ஸ்ட் டு தட் we can start with the position vector. இது xy பிளேன் வச்சுக்கோங்க. இங்க ஒரு பில்டிங் இருக்கு. ஓகே, இந்த பில்டிங்கோட கோஆர்டினேட்ஸ் நம்ம x, y ன்னு வச்சுக்கலாம். இங்க ஒருத்தவர் இருக்காரு. இந்த பர்சன் இந்த பில்டிங்கோட பொசிஷனை மெஷர் பண்ணணும். ஸோ பொசிஷன் எப்படி மெஷர் பண்ணலாம்னா, வித் ரெஸ்பெக்ட் டு சம்திங் ஒன்லி வி கேன் மெஷர் த பொசிஷன், கரெக்டா. அப்போ இந்த பில்டிங்கோட பொசிஷன் எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம்னா, பொசிஷன் வெக்டர் இது வந்து பிசிக்ஸ்ல எக்கச்சக்கமான இடங்கள்ல யூஸ் ஆகும். இப்போ இது வந்து ஒரு பில்டிங், இந்த பில்டிங்கோட பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆர்ஜி நம்ம மெஷர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எப்படி மெஷர் பண்ணலாம்னா, ஆர்ஜின்ல இருந்து அந்த பில்டிங்கை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க. ஓகே,
அண்ட் ஆரிஜின்ல இருந்து அந்த பில்டிங்கை நோக்கி இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல நம்ம ஒரு வெக்டரை டிஃபைன் பண்ணிக்கலாம். அந்த வெக்டர் தான் நம்ம இந்த பொசிஷன் வெக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பொசிஷன் வெக்டரோட சிம்பல் ஆர். ஸோ அப்போ இந்த பில்டிங்கோட பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆரிஜின் என்னன்னா, ஆரிஜின்ல இருந்து அந்த பில்டிங்கை கனெக்ட் பண்ணி ஒரு வெக்டர் நீங்க வரைகிறீங்கன்னா அதுதான் அந்த பில்டிங்கோட பொசிஷன் வெக்டர். இன்னும் இந்த பில்டிங்கோட கோஆர்டினேட்ஸ் x, y இல்லையா? ஸோ அப்போ இது என்னது x, இது என்னது y. ஸோ இந்த ஆர் வெக்டரை நான் எப்படி உடச்சு எழுத முடியும்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நான் முன்னாடியே யூனிட் வெக்டரை பத்தி பேசிட்டோம், ரைட்? ஸோ எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய யூனிட் வெக்டரை நம்ம ஐ கேப்னு வச்சுக்கலாம். அதாவது அந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு வெக்டரை நம்ம ஒரு யூனிட் வெக்டரை, யூனிட் மேக்னிடியூட் உள்ள வெக்டரை ஐ கேப்னு வச்சுக்கலாம். y டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிட் மேக்னிடியூட் உள்ள வெக்டரை ஜே கேப்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ எக்ஸ், இந்த டைரக்ஷனோட வேல்யூ ஐ கேப். ஸோ அப்போ எக்ஸை ஐ கேபில் மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த வெக்டர் என்ன ஆயிரும், பெருசாயிரும். திஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ் ஐ கேப், திஸ் இஸ் கால்ட் அஸ் ஒய் ஜே கேப். இது ரெண்டையும் நீங்கள் சம்ம பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், பொசிஷன் வெக்டர் கிடச்சிரும். தட் மீன்ஸ் அந்த பில்டிங்கோட பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப்னு எழுதிக்கலாம். அதாவது லைக் ஐ கேப் டைரக்ஷன்ல ஒரு எக்ஸ் மீட்டர் மூவ் ஆகிட்டு ஜே கேப் டைரக்ஷன்ல ஒரு ஒய் மீட்டர் மூவ் ஆனீங்கன்னா யூ கேன் ரீச் தட் பில்டிங். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்ட் பண்றோம் இல்லையா, இதுதான் வெக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பொசிஷன் சொல்லுவோம். ஓகே, ஆர் சிம்பிளி பொசிஷன் வெக்டர்னு சொல்லலாம். இந்த பொசிஷன் வெக்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ என்னது, ஜஸ்ட் இந்த லென்த் என்னது. ஃப்ரம் த பைத்தாகரஸ் தியரம் we can say that இந்த லென்த் அப்படின்றது இந்த லென்த் ஸ்கொயர் பிளஸ் இந்த லென்த் ஸ்கொயர், இதோட ஓவரால் ஸ்கொயர் ரூட், root of x squared plus y squared இதானது இந்த. so இதானது பொசிஷனோட மேக்னிடியூட். ஆக்சுவலி ஒன்ஸ் பொசிஷன் வெக்டர் டிஃபைன் பண்ணிட்டோம்னா இதுல இருந்து நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர் டிஃபைன் பண்ண முடியும். டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர் எப்படி டிஃபைன் பண்றேன்னு பாருங்க. ஜஸ்ட் இமேஜின் திஸ் இஸ் a x axis, y axis, இது ஆரிஜின். இனிஷியலா ஒரு பாடி இங்க இருக்கு, அந்த பாடியோட இனிஷியல் பொசிஷன் வெக்டர் இது. இப்போ இந்த பாடி இப்படி ஊர்ந்துட்டே இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ இங்க வந்துருச்சு. அந்த பாடியோட ஃபைனல் பொசிஷன் வெட்டுறது. ஓகே, இப்போ அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திஸ் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, திஸ் இஸ் எண்ட் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சீங்கன்னா that line, length of the line is called as what, displacement vector. இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர் எப்படி எழுத முடியும்னு பார்த்தீங்கன்னா d வெக்டர் பிளஸ் இந்த வெக்டர் பிளஸ் இந்த வெக்டர், இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், இந்த வெக்டர் கிடைச்சிரும், rf வெக்டர். that means displacement vector equal to rf vector minus ri vector எழுதிக்கலாம்.